வணக்கம். நீங்க ஒரு Azure அட்மினிஸ்ட்ரேட்டரா உங்க கெரியர்ல அடுத்த லெவலுக்கு போக ரெடியா? அப்போ வாங்க, இந்த AZ-104 சர்டிஃபிகேஷனை பத்தி நாம ஒன்னொன்னா அலசி ஆராயலாம். சொல்லப்போனா இதுதான் கிளவுட் உலகத்துல உங்களுக்கான ஒரு மாஸ்டர் கீ. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன ஸ்டார்ட் அப்லேருந்து பெரிய மல்டிநேஷனல் கம்பெனி வரைக்கும் எல்லாமே கிளவுடுக்கு தான் மாறிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. இந்த பெரிய சிக்கலான சிஸ்டம்ஸ் எல்லாம் யார் பாத்துப்பா? யார் இதோட பாதுகாப்பு, பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவா? அந்த இடத்துல தான் Azure அட்மினிஸ்ட்ரேட்டர்களோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை நமக்கு முன்னாடி திறந்து வச்சிருக்கு. திறமையான ஸ்கில்டு Azure அட்மின்ஸ்கான தேவை இப்போ உச்சத்துல இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சூப்பரான வேலை வாய்ப்புகள், நல்ல சம்பளம், உங்க கரியர்ல ஒரு பெரிய ஜம்ப் அடிக்கிறதுக்கான சான்ஸ். சரி, இவ்ளோ வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க, கேட்க நல்லதா இருக்கு. ஆனா ஒரு சக்சஸ்ஃபுல் Azure அட்மினிஸ்ட்ரேட்டரா ஆகணும்னா அதுக்கு என்ன தகுதிகள் வேணும்? அதுக்கான வழி என்ன? வாங்க இப்போ அத பத்தி பார்க்கலாம். உங்களோட முதல் மற்றும் மிக முக்கியமான இலக்கு இந்த AZ-104 சர்டிஃபிகேஷன் தான். உங்க திறமைய அதிகாரப்பூர்வமா நிரூபிக்கிறதுக்கு இதுதான் சரியான வழி. இந்த சர்டிஃபிகேஷன் நீங்க ஒரு Azure அட்மினிஸ்ட்ரேட்டர் அசோசியேட்னு கன்ஃபார்ம் பண்ணுது. சுருக்கமா சொன்னா, ஒரு கம்பெனியோட மொத்த கிளவுட் சிஸ்டம்கையும் உருவாக்குறதுல இருந்து அதை மேனேஜ் பண்ணி எல்லாம் சரியா போகுதான்னு கண்காணிக்கிறது வரைக்கும் நீங்க ஒரு எக்ஸ்பர்ட்னு இதுக்கு அர்த்தம். உங்க ரெஸ்யூமேக்கு இது ஒரு பவர்ஃபுல் பேட்ச் மாதிரி. ஆனா இந்த எக்ஸாம் எல்லாருக்குமானதில்ல. இதுல ஜெயிக்கணும்னா உங்களுக்கு சில அடிப்படை விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். உதாரணத்துக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ், நெட்வொர்க்கிங், சர்வர்ஸ், அப்புறம் பவர் ஷெல் மாதிரி ஸ்கிரிப்டிங் எல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு பரிச்சயமா இருக்கணும். இது உங்களுக்கு செட் ஆகுமான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. வெறும் தியரி மட்டும் பத்தாது. மைக்ரோசாஃப்ட் என்ன சொல்றதுன்னா, குறைஞ்சது ஒரு 6 மாசமாவது Azureல நேரடியா வேலை செஞ்ச அனுபவம் இருக்கணும். ஏன்னா படிச்சத பிராக்டிக்கலா செஞ்சு பார்க்கற திறன் தான் இங்க ரொம்ப முக்கியம். அடுத்ததா இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்றதுக்கு உங்களுக்கு என்னென்ன முக்கிய திறமைகள் வேணும்னு பார்க்கலாம். இதெல்லாம் தான் Azure அட்மினிஸ்ட்ரேஷனோட இதயம்னே சொல்லலாம். ஸ்கில் ஐடென்டிட்டி மற்றும் கவர்னன்ஸ் மேனேஜ்மெண்ட். அப்படின்னா உங்க கிளவுட் சிஸ்டம்குள்ள யாரு வரலாம், வந்தவங்க என்ன செய்யலான்னு தீர்மானிக்கிறது. இதுக்கு மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடி மாதிரி டூல்ஸ் யூஸ் ஆகும். ஒரு மாதிரி உங்க கிளவுட் கோட்டைக்கே நீங்க தான் செக்யூரிட்டி மாதிரி. அடுத்து ஸ்டோரேஜ். எந்த ஒரு அப்ளிகேஷனுக்கும் டேட்டா தான் உயிர். அந்த டேட்டாவை எங்க எப்படி பாதுகாப்பா சேமிக்கிறதுங்கிறது ஒரு Azure அட்மினோட முக்கியமான வேலை. கம்ப்யூட்டர் ரிசோர்சஸ், இதுதான் உங்க ஆப்ஸ் மற்றும் சர்வீசஸ் எல்லாம் ஓடுற மூல மாதிரி. இதுல வர்ச்சுவல் மெஷின்ஸ், அதாவது வர்ச்சுவல் கம்ப்யூட்டர்ஸ், கண்டெய்னர்ஸ், வெப் ஆப்ஸ் இதையெல்லாம் உருவாக்குறதும் நிர்வகிக்கிறதும் அடங்கும். வர்ச்சுவல் நெட்வொர்க்கிங், இது உங்க கிளவுட் ரிசோர்சஸ்க்கு நடுவுல ஒரு பாதுகாப்பான சூப்பர் ஹைவே மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. இது உங்க Azure சர்வீசஸையும் உங்க ஆஃபீஸ் சிஸ்டமையும் செக்யூரா கனெக்ட் பண்ணும். கடைசியா மானிட்டரிங் மற்றும் மெயின்டெனன்ஸ். உங்க சிஸ்டம் எல்லாம் சரியா ஓடுதான்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏதாவது பிரச்சனைனா டேட்டாவை திரும்ப எடுக்க பேக்கப் எடுத்திருக்கணும். இதுதான் உங்களுக்கான சேஃப்டி நெட். ஓகே, என்னென்ன ஸ்கில்ஸ் வேணும்னு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. இப்போ இந்த எக்ஸாம்க்கு எப்படி தயாராகிறதுன்னு ஒரு தெளிவான பிளான பார்க்கலாம். இதுதான் உங்களுக்கான ஒரு ரோட் மேப். பாருங்க, உங்க பயணம் AZ-900 மாதிரி ஃபண்டமெண்டல்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். அதுக்கு பிறகு இந்த AZ-104 ஒரு ரொம்ப முக்கியமான ஸ்டெப். உங்க கிளவுட் கரியர்ல இது ஒரு பெரிய மைல்கல்னே சொல்லலாம். உங்க வெற்றிக்கான பாதைய 3 சிம்பிள் ஸ்டெப்ஸா பிரிக்கலாம். 1, எப்படி படிக்க போறீங்கன்னு முடிவு பண்ணுங்க. நீங்களா ஆன்லைன்ல படிக்கிறதா இல்ல ஒரு இன்ஸ்ட்ரக்டர் கூட சேர்ந்து படிக்கிறதான்னு. 2, நேரடி அனுபவம். கத்துக்கிட்டத அப்பப்போ Azureல செஞ்சு பாருங்க. 3, பிராக்டிஸ் டெஸ்ட்ஸ். எக்ஸாம்க்கு முன்னாடி உங்களை நீங்களே டெஸ்ட் பண்ணிக்கோங்க. இவ்ளோ கஷ்டப்பட்டு படிச்சதுக்கு அப்புறம் அந்த பேட்ஜை வாங்குற நேரம் வந்தாச்சு. சர்டிஃபிகேட் கிடைச்சதும் என்னென்ன அங்கீகாரம் கிடைக்கும், அடுத்தது என்ன பண்ணணும்னு இப்ப பார்க்கலாம். பாருங்க, இந்த கோட் ஒரு சூப்பரான விஷயத்த சொல்லுது. இந்த சர்டிஃபிகேட் வெறும் டெக்னிக்கல் ஸ்கில்லுக்காக மட்டும் இல்ல, இது உங்க ப்ரொஃபஷனல் நெட்வொர்க்ல உங்க சாதனையை காட்டிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. இதுவே உங்களுக்கு புது புது கதவுகளை திறந்துவிடும். நீங்க பாஸ் பண்ணிட்டான் என்ன நடக்கும்? உங்களுக்கு மைக்ரோசாஃப்டோட அதிகாரப்பூர்வ சர்டிஃபைட் பேட்ச் கிடைக்கும். அது உங்க லிங்க்டின் ப்ரொஃபைல்ல பெருமையா ஷேர் பண்ணிக்கலாம். இது உங்களை Azure சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்ட் மாதிரி அடுத்த லெவல் சர்டிஃபிகேஷனுக்கு கூட்டிட்டு போகும். ஆனா ஒரு நிமிஷம், உங்க பயணம் இதோட முடியல. டெக்னாலஜி எப்பவும் மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அதனால உங்க கற்றலும் தொடர்ந்துகிட்டே இருக்கணும். ஆமா, உங்க சர்டிஃபிகேஷனை வேலிடா வச்சுக்க நீங்க ஒவ்வொரு 12 மாசத்துக்கும் ஒரு தடவை அதை புதுப்பிக்கணும். இது எதுக்குன்னா உங்க ஸ்கில்ஸ் எப்பவும் அப்டேட்டடா இருக்குன்னு உறுதிப்படுத்திக்கதான்.
இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த ரினியூவல் ரொம்ப சிம்பிள், அதுவும் இலவசம். மைக்ரோசாஃப்ட் லேர்ன்ல ஒரு ஆன்லைன் அசஸ்மெண்ட் மூலியமா உங்க ஸ்கில்ஸை ஈஸியா நீங்க அப்டேட்டடா வச்சுக்கலாம். அப்போ கிளவுட் உலகத்துல ஒரு எக்ஸ்பர்ட்டா ஆகிறதுக்கு உங்க பயணத்தை தொடங்க நீங்க தயாரா? யோசிக்காதீங்க, முதல் அடியே எடுத்து வைங்க. இந்த AZ-104 சர்டிஃபிகேஷன் உங்க கரியர்ல ஒரு புது அத்தியாயத்தை கண்டிப்பா தொடங்கும். உங்க முயற்சிக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.